ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒயர் ஷார்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒயர் ஷார்க்கு நம்ம இன்ஸ்டாலேஷன் வீடியோ பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கவே இல்லை. நம்ம பார்ப்போம்னு நினச்சிட்டு அதுவே 2 வீக்ஸ் மேலே போயிடுச்சு. நான் இன்றைக்கான வீடியோவில் ஒயர் ஷார்க்கை பற்றி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக பார்ப்போம். இன்றைக்கி ஒயர் ஷார்க்கை பற்றி கொஞ்சம் நார்மலாக தெரிஞ்சுப்போம் எல்லாத்தையுமே. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுருங்க. கூடவே இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது சைபர் செக்யூரிட்டியில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. சரி, ஓகே. நான் காலி லினக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். காலி லினக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஒயர் ஷார்க்கு எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் காலி லினக்ஸில் யூஸ் பண்ணுறதும் ஒரே ஒரே மெத்தடில் தான் இருக்கும். அதே மாதிரி விண்டோஸில் யூஸ் பண்ணுறது ஒரே மெத்தட் தான். ஸோ நம்ம காலி லினக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால நான் காலி லினக்ஸை எடுத்துக்கிறேன். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியும். ஸோ ETH0 அப்படின்றது தான் நம்மளோட ஒய்ஃபையோட இது காமிக்கிறது, அதாவது நெட்வொர்க். ஓகேங்களா? இதில் நெட்வொர்க் அடாப்டர்னு தான் வரும். ஸோ நம்ம அது செட் பண்ணியிருப்போம் இல்லையா நாட்டில், அதுதான் அது ETH0 தான் வரும். ஓகே, இதில் நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ரன் ஆக ஆரம்பிச்சிடும். பேக்ரவுண்ட்ஸ்லாம் என்னென்ன போயிட்டுருக்கு அப்படின்றதுலாம் தெரியும். இங்கே சோர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட ஐபி அட்ரஸ் இங்கே வரும். டெஸ்டினேஷனில் பார்த்திங்கன்னா இந்த சர்வரோட ஐபி அட்ரஸ் வரும். ஓகேங்களா? ஸோ நான் இதை ஒரே நிமிஷம் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நான் இதை திருப்பி கூட சொல்கிறேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கிறதுக்காக சொல்லிடுறேன். ஓகே, எனக்கு லினக்ஸ் லேக் ஆகிறதுனால நான் நார்மலாக நம்மளோட இதில் ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது நம்ம என்மேப்பில் பார்த்துருப்போம். ஸோ இது திரும்ப இதை பார்த்துப்போம், அப்போ தான் நமக்கு புரியும். ஓகே, இப்போ நம்ம காலி லினக்ஸ் போயிட்டு அங்கேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரிக்வெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் போகும். அதாவது இது கிளைண்ட்லேருந்து சர்வர் சிங்க்ன்ற ஒரு பேக்கேஜை இங்கேருந்து சென்ட் பண்ணுது. ஓகேங்களா? அதே மாதிரி சர்வர்லேருந்து நமக்கு என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா ஆக்ட்னு ஒரு பாக்கெட்டு, அதுக்கப்புறம் சிங்க்ன்ற பாக்கெட்டும் சேர்ந்து இங்கே வருது, நமக்கு கிளைண்ட்டுக்கு வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளைண்ட்லேருந்து ஆக்ட் மட்டும் அங்கே போகுது. ஸோ இது 3-வே ஹேண்ட் ஷேக்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதே தான் இங்கே நடக்க போகுது. ஸ்டாப் பண்ணிட்டு இருங்க. நம்ம பிங் www.google.com கூகுள் நான் பிங் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம ஈத் போட்டு உள்ளே போகும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல அந்த மெத்தடில் ஸ்டாப் பண்ணிடுவோம். சரி, இது நமக்கு நம்மளோட ஐபி அட்ரஸ், அதாவது சோர்ஸில் டெஸ்டினேஷனில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கூகுளோட ஐபி அட்ரஸ். இது எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்கிறது? ஸோ இந்த ஐபி அட்ரஸ் 152.255.153.119. ஓகேவா? இப்போ என்ட்ரு பண்ணோம்னா நமக்கு கூகுள் ஓப்பன் ஆகும். ஸோ
நமக்கு கூகுள் ஓப்பன் ஆகுது. அப்போ நம்ம பிங் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிங் ஆகிட்டு இருக்க ஐபி அட்ரஸ் வந்து கரெக்டாக நமக்கு பிங் ஆகி தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஐபி அட்ரஸ் Ctrl+C google.comனு கொடுத்தோம். ஸோ அதோட ஐபி அட்ரஸ் நமக்கு கிடச்சிருது. அங்கே இருந்தால் நமக்கு வந்து பேக்கேஜஸ் வந்து எப்படி சென்ட் ஆகுது அப்படின்றது தான். ஐசிஎம்பி புரோட்டோகால் இந்த வழியாக தான் நமக்கு வந்து எல்லாமே ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம இமேஜ் பார்த்தோம் இல்லையா, இதே மெத்தடில் தான் நமக்கு வந்து பேக்ரவுண்டில் இவ்வளோ ஒரு வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்துட்டு இங்கே வந்து ஒயர்ஷார்க்கில் நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இதே வந்து நம்ம ஒரு இமேஜ் ஃபார்மெட்டாக பார்க்க முடியுமா அப்படின்னா, ஸோ ஒயர்ஷார்க்கில் நம்மளால் பார்க்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நெட்வொர்க்கில் யாரெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட ஐபி அட்ரஸ்ஸு, அந்த ஐபி அட்ரஸ் வந்து எங்கே வந்து ரீச் ஆகிருக்கு, அதாவது எந்த சர்வருக்கு போயிருக்கு, அந்த சர்வர்லேருந்து நமக்கு வந்து என்ன கிடச்சிருக்கு அப்படின்றது வரைக்குமே நம்மளால் இங்கே பார்க்கவே முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போவே நீங்கள் அவ்வளோ இதையும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ போக போக வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது ஒரு டெமோவான ஒரு வீடியோ தான். ஸோ நான் இது வந்து எதுக்காக சொல்லியிருக்கேன்னா, கொஞ்சம் நீங்கள் நார்மலாக இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. சரி, ஓகே. இதில் வந்துட்டு நம்ம ஃபாலோ ஒர்க் ஆகலை. ஓகே, இதில் வந்து மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ரீசெண்ட்டு ஒரு ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிடலாம், சேவ் பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம். எல்லாமே நீங்கள் வந்துட்டு இந்த ஃபைலுன்ற ஒரு ஆப்ஷனில் நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டில் வந்து நீங்கள் காப்பி பண்ணலாம். அப்புறம் பேக்கெட்ஸ் வந்து நீங்கள் ஃபைன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பேக்கேஜ், அப்புறம் ஃபைன் நெக்ஸ்ட்டு, அப்புறம் ஃபைன் ப்ரைவேசி, அப்புறம் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஸோ டெலிட் ஆல் பேக்கேஜ் கமாண்ட்ஸு எல்லாமே நீங்கள் வந்து டெலிட்டும் பண்ணி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வியூவில் வந்து நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் வைக்கிறது, இந்த மாதிரி நமக்கு தேவையானதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கலர் வந்து பார்த்திங்கன்னா கலரையும் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இதில் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கலர் நம்ம செட் பண்ணிக்கலாம். அதாவது டிசிபி போர்ட்னா ஒரு கலரு, ஐசிஎம்பினா ஒரு கலரு, அந்த மாதிரி யூடிபி போர்ட்டு, இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு கலர் வந்து செட் பண்ணிக்கலாம். அப்புறம் கோவில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து நெக்ஸ்ட்டு இந்த மாதிரிலாம் நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம், ப்ரைவேசி வரலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒன்றும் யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு அனலைஸ் பண்ணலாம். ஸோ டிஸ்பிளே ஃபில்ட்ரு இதெல்லாம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி ஒன்று செக் பண்ணலாம். அப்புறம் ஃபாலோ கொடுத்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி ஏதாவது லாகின் பேஜஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக இதில் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹெல்ப்பில் போயிட்டு யூசர்ஸ் கைடு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக இதை பற்றி ஷார்ட் கீலேருந்து எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒயர்ஷார்க்கில். ஸோ ஒயர்ஷார்க்கில் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவில் நான் ஒரு டெமோவாக சொல்லலான்னு தான் வந்தேன். ஸோ ஒயர்ஷார்க் இன்வால்வ் எல்லாருக்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுக்குறேன். நீங்கள் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுருங்க. ஸோ கூடவே கமெண்ட்ஸ் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், ஒரு தம்ஸ் அப் பண்ணிடுங்க. ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இன்ஸ்டா டெலிகிராமில் டிஎம் பண்ணுங்கள். நான் ரெண்டுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நம்ம வந்து ஒயர்ஷார்க்கில் இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் நம்ம போவோம். ஓகேங்களா? ஓகே.